ஹலோ கைஸ், என்னோட ஹஸ்பண்ட் வந்து பால் பாயாசம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பாயாசம். சரி கேட்டாங்களேன்னு செஞ்சு கொடுக்கலாமேன்ட்டு அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் எப்படி ரெடி பண்ணுறேன்றதை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாலை காய்ச்சி பொங்குனதுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 10 ரூபா நெய் பாக்கெட் வந்து ஊற்றிருக்கேன். அந்த நெய்யில் வந்து முந்திரியையும் கிஸ்மிஸ் பழத்தையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் கொஞ்சம் நெய் இருக்கும். அதில் வந்து சேமியா வந்து சேர்த்துக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர ஸ்டார்ட் பண்ணதுமே எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி வந்து நல்லா பொரிய ஆரம்பிக்கும். பொரிஞ்சதுக்கப்புறமா அது வேகிறதுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஜவ்வரிசி வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை வந்து அது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சேமியா வேகிறதுக்குமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வறுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான பால் பாயாசம் ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.